அவசியமே இல்லை. அதெல்லாம் பெருமாளாச்சு அவனுடைய இது. அவன் இன்னொருத்தன் பாகவதனா இல்லையான்னு நிர்ணயம் பண்றது நாம யாரு இல்லையா? நாம இல்ல அதுக்கு நிர்ணயம் பண்றது. அவன் பாகவதனோ இல்லையோ அது பெருமாள் பார்த்துவான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வைஷ்ணவ வேஷத்துல இருந்துட்டானா அவன் பாகவதன் தான் இல்லையா? அத மாதிரி பண்ணணும். இவர் சொல்ற ஒரு பெரிய இவர் இருந்தார். இப்ப இன்னைக்கு இருந்துருக்காரு பட்டனா சுவாமி, பேரே சொல்ற பட்டனா சுவாமி இருக்காரு. எனக்கு அவர்லாம் ரொம்ப பிராத்தஸ்மரணியர். நித்தியபடி கிட்டத்தட்ட 45 வருஷமா என்ன அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு உறவுக்காரர் ஒருத்தர் ஒரு பெரிய நடிகர் வந்து அவரை விட 2.5 வயசு பெரியவர். அவர் அவ்வளவுதான் பெரிய நடிகர். எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு அவர்கிட்ட. அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. பெரிய நடிகர், நல்ல கெட்ட பழக்கங்களும் உண்டு. இதெல்லாம் லிஸ்ட் போட்டா எல்லாம் உண்டு அவர்கிட்ட. இவர் என்ன பண்ணுவார், பெரிய சங்கம் இருக்கிற போது பெரிய கோஷ்டி எல்லாம் இருக்கிற அவர் வந்திருப்பார், இவர் வந்திருப்பாரு வச்சுக்கோ. இவர் அவரை பார்த்து குடிஞ்சு வந்து அஞ்சலி பண்ணுவார். அவர் யாரே பட்னா சுவாமி யாரோ ஒருத்தர் போய் கேட்டா பட்னா சுவாமிகிட்ட இது மாதிரி போயிட்டு அவர் வந்து இவ்வளவு இதுவா இருக்கான், அதுவா இருக்கான். ஏன்னா அன்னைக்கு வந்து அவனால அந்த இந்த இவளுடைய ஆத்து ஃபங்க்ஷனும் அவர் திருமணம் ஆயிட்டு தான் வந்திருந்தார். அவர் திருமணம் அந்த மாதிரி ஒரு இதுல வந்தேன். நீர் எப்பேற்பட்ட வித்வான், இவர் பெரிய இதுவாயிட்டார். இவர் ஆல்ரெடியே ஆத்மகுண பூர்த்தி உள்ளவர். இவர் எல்லாமே உண்டு. இவர் சேவிச்சு கேட்டா இது மாதிரி போய் நிர்வாகம் செய்யணும். அப்ப சொன்னார், அவர் வந்து நான் ஒவ்வொருத்தரை சேவிக்கிறதுக்கு நாம என்ன காரணம் இல்லாத தேடக்கூடாது. சேவிக்கிறது என்ன காரணம்ங்கிறது தேடணும். என்னை விட 2.5 வயசு பெரியவர் இல்லையா அவர்? அந்த ஒரு காரணத்துக்காக நான் சின்னவன் தானே, அதுக்கான போட்டு சேவிக்கணுமோ. ரெண்டாவதுக்கு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரியாதவன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப வந்து என்னோட பெரியவர் தானே. இப்படிலாம் ஒருத்தர் சேவிக்கிறதுக்கு நாம காரணம் தேடி என்ன காரணம் இருக்குன்னு சாக்கு அதுக்கு தான் என்ன தவிர சேவிக்காம இருக்கிறது காரணம் தேடக்கூடாதுன்னு மாதிரி ஆத்மகுணம் ஒத்துணி. அதெல்லாம் தான் அவர் ஆத்மகுணம். அத மாதிரி குணங்களை வளர்த்துட்டே போகணும். லைஃப் லாங் இதை பார்த்து தான் பெருமாள் சந்தோஷப்படுவான். அவன் எப்படி படாடோபமா இருக்கான், இவ்வளவு விஷயம் அப்படி படபடக்க சொல்றான். அதெல்லாம் ஆத்மகுணம். அப்படிதான் நம்ம தபஸ் வந்து வித்தியாயிட்டே இருக்கும். இல்லை இது மாதிரி விஷயங்கள் கேட்டு அவர் இது மாதிரி சத்சங்கத்துக்கு வந்தாதான் முடிகிற போதெல்லாம் போகணும். இவர் கூட வாய்ச்சி போற தயாரா இருக்கார். கூட அங்கங்க முடிகிற போதெல்லாம் போனா 4 விஷயங்கள் இது மாதிரி கிடைக்கும். மக்களை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். நாம ஒரு கணத்து தவளை மாதிரி நாம இருக்க கூடாது. இப்போ டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? உலகம் வெளியில வந்து பாக்குற பக்திக்கும் நம்ம கூட்டத்துல பாக்குற பக்திக்கும் இன்னைக்கு வாழுடைய பக்தி எப்படி ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு பக்தியா இருக்கு இல்லையா? இதை பார்த்தா நம்ம மனசுல தோணும், டிஃபரன்ஷியேட் பண்ண நினைக்க தோணும். ஆனா இங்க பார்த்தது கொண்டு உடனே இன்னொரு இடத்துல பாக்குறவாள் மட்டவா நினைச்சிடக்கூடாது. அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆஹா இதெல்லாம் எப்படி இருந்தா இவெல்லாம் இருக்காளே அப்படின்னு மட்டும் ஒரு விஷயம் நினைச்சிடக்கூடாது. அதனால சொல்றது நம்ம பெரியவாளுக்காக நம்ம பிரார்த்திக்கிற போது கூட பெருமாள்கிட்ட என்ன சொல்றோம், பெருமாள்கிட்ட போய் அவளுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு தான் பிரார்த்திக்கணுமே தவிர அவன் இப்ப இருக்கானே அப்படின்னு நம்ம மட்டும் நினைச்சிருக்கோம். ஆத்ம குணத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் சிவேஷ்ணன் ஆக முடியும்.